குகனை. குகனை யார்? முகனை அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருக பெருமானுக்கு எத்தனை நாமங்கள் இருந்தாலும் கூட ஞான பண்டார்னு ஒரு பேரு முருக பெருமானுக்கு. எந்த ஊர்ல? ஞான பண்டாரம். ஓ கேட்கல? அப்படி சொல்லுங்க, கை தட்டுங்க. சொன்னார் பாருங்க, கேட்டோடனே பதில் வந்துச்சு பாருங்க. ஞான பண்டார்னு பழனியில தான் முருகப்பெருமானுக்கு பேரு. பழனிக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பெண்கள்லாம் வாய திறக்க மாட்டீங்களே, பழனிக்கெல்லாம் போனீங்கன்னா முருகரை எந்த கோலத்தில் தரிசிக்கன்னு நினைப்பான்? ராஜ கோலத்தில். ஏன்னா 99% பேர் வந்து ராஜ கோலத்தில் தான் பார்க்க நினைப்போம். ஒரு சில பேர் தான் ஆண்டியை பார்க்க நினைப்போம். ராஜ கோலத்தில் ஏன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், ராஜ கோலத்தில் பார்த்தா தான் நம்மளை ராஜயோகத்தில் கொண்டு போய் போகிறேன். ஆண்டியா பார்த்தா நம்மளே ஆண்டி ஆக்கி உட்கார வச்சுருவாரேன். யார் சொன்னது? எந்த கோலத்தில் போய் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பது தான் சிறப்பு. 6 படை வீட்லேயுமே தனி சிறப்பு பழனி மட்டும்தான். ஏன்னா பழனியில் தான் போய் பண்டாரமாக உட்காந்துருக்காரு. ஞான பண்டார்னு அவருக்கு அங்கே பேர். ஞானம்னா எல்லா